பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன மாரிலாம் பண்றாங்கன்ற மாரி ஒரு அவேர்னஸ் வீடியோ இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக போட்டுருக்காங்க. கண்டிப்பா ரமேஷ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபைனலா அவர் சொன்ன வேர்டு அதுதான். அதாவது நாம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஆஸ்பத்திரி போ வேண்டிய அவசியம் இல்ல. நோய் வந்ததுக்கப்புறம் செலவு பண்றத விட, ஆரோக்கியத்துக்கு முதலீடு பண்ணா உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்மளும் நம்ம குடும்பம் எல்லாருமே அன்னன்னைக்கு தேவைக்கு தகுந்த மாரி நம்ம வேலைய பார்த்துட்டு இன்கம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கலாம். ஆஸ்பத்திரி போனோம்னா செலவு மேல செலவு, பிளஸ் வருமான இழப்பு, நிம்மதி போயிருது. இப்ப இதுலருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது விழிப்புணர்வு மட்டும் எடுத்துக்கங்க. கரெக்டான முறையில நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க. ஓகே சார். தேங்க் யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு அடுத்த ஷேரிங். இன்னைக்கு லீடர்ஸோட ஷேரிங் இருக்கு. இன்னைக்கு ப்ராடக்ட்ட ஷேர் பண்றதுக்கு பாலகிருஷ்ணன் சார இன்வைட் பண்ணுவோம். எலிசிர் மிஸ்ஸோட 12 இன்கிரீடியன்ட்ஸ் பிளஸ் ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் பத்தி டீடைல்ஸா ஷேர் பண்ண போறாங்க. வெல்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். குழுவினருக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் நம்ம எலிக்சன் ப்ராடக்டில் இன்னைக்கு 12 இன்க்ரீடியன்ஸ் பற்றி சொல்கிறேன் சார். அதில் நான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து பாசிஃப்ளோரா சார். அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் சார். ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, செரினா ரெஃபரன்ஸு, குக்குர்பிட்டா மொசட்டா, பஞ்சர் வைன், ரெட் பீஸ் செம்ஸ்டெல், க்ரீன் ஆப்பிள் செம்செல், ஹெவி மீடியம் கிராண்டிஃப்ளாரம், கார்டிசிபிடேசி, ஸ்டீவியா ரெப்டியானா, பாசிஃப்ளோரா, ஜபடிகபா, பிலிக்கியா. இன்றைக்கி நான் வந்து பாசிஃப்ளவரை பற்றி சொல்கிறேன் சார். அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கொடி வகையான தாவரம் தான் சார் இது. அது பூ, இலை எல்லாமே ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதில் பார்த்திங்கன்னா அது நல்ல மனிதனுக்கு வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும் சார். தூக்கத்தை கொடுக்கும். நல்லா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இந்த இதில் இருக்கிறதுல நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவுது சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பரபரப்பான உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மனசை சாந்தமடைய வச்சு அமைதியாக வச்சுக்க ரொம்ப உதவுது சார். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ரொம்ப கெமிக்கல் ஃபுட்டு அது மாதிரி இருக்கிறதுனால தேவையில்லாத சாப்பிட்டு தேவையில்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து இந்த மலச்சிக்கல் இது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய இருக்கிறது வந்து கிளியர் பண்ணி ரொம்ப அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சார். இதில் வந்து விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குது சார். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் சம்மந்த அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பெயின் அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கிறத இது சரி பண்ணி கொடுக்குது சார். அதே மாதிரி குடலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் சரி பண்ணி கொடுக்குது சார். அதே மாதிரி இந்த இந்த பதட்டம், கோபம்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கிளியர் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது இருக்குது சார். அப்புறம் இதயம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நீர்க்கோர்வை இதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்குது சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கிரேட் சார். சூப்பர் சார். சூப்பர். 12 இன்கிரீடியன்ட்ஸ் பிளஸ் ஒரு இன்கிரீடியன்ட் டீடைல்ஸ் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் சார். ஓகே சார். தேங்க்யூ. அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம ஏற்காடு ட்ரிப்பை பத்தி ஷேர் பண்றதுக்கு முருகன் சார் இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். எலிக்சர் மிஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ட்ரிப் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சார் அனைவருக்கும் நன்றி. பார்த்தீங்கன்னா மாங்கனி மாநகர் சேலம் மாவட்டம், அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஏற்காட்டுக்கு திரும்பவும் ஒரு ட்ரிப்பு இயற்கையை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஒரு 5 என்ட்ரி கொடுக்க போகிறோம். 5 என்ட்ரி கொடுக்கும்போது ஏற்காடுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். அப்படி ஏற்காடுக்கு எலிஜிபிள் ஆகும் பொழுது 1+1 ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பாக்ஸு 6300 ஒரு பாக்ஸு. நம்மளுக்கு அதில் இன்கம் பார்த்தீங்கன்னா 31,500 கிடைக்குது. அடுத்தது ரீட்டைல் ப்ராஃபிட் 6300 வாங்குகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் வந்து 1300 கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 6500 கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பான்சன்ட் இன்கம்னு பார்க்கும்பொழுது 500, அதில் 2500 மேட்சிங் இன்கம் ஒரு 2500, மொத்தம் 43,000 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு தான் நம்மளோட லீடர்ஸ் நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நாள் நம்மளை ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து, லஞ்சிலேருந்து, டின்னர்லேருந்து, டீ ஸ்நாக்ஸ்லேருந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் ஏற்காடு. திரும்பவும் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க.
2வது நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க நமக்கு பிரபஞ்சம் குடுத்துருக்குது. அந்த கோடீஸ்வரர்கள் ஆவறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்ல டீட்டெயில் குடுக்க போறாங்க. அதுல எல்லாரும் சிறப்பா கலந்துக்கிட்டு, நம்ம மேன்மேலும் லட்ச லட்சம் அல்ல, பல கோடிகளை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். புதுசா வந்திருக்கக்கூடிய லீடர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேங்க் யூ சார். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார். கிரேட் சார். சூப்பர் சார். சூப்பர். ஏற்காடு ட்ரிப்பை பத்தி சேலம் மாவட்டம் மாங்கனி நகரத்துக்கு கூட்டி போயிட்டீங்க விட்டீங்க. சூப்பர். ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸோட ஷேரிங்கில் ப்ராடக்ட் பற்றி பாலகிருஷ்ணன் சார் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்காடு ட்ரிப்பை பற்றி முருகன் சார் ஷேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். அடுத்து வந்து நேற்று மீட்டிங்கில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஃபீல்டில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் இன்னைக்கு மீட்டிங்கில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் ஷேரிங்ஸை வரவேற்கிறோம். ஏற்காடு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு கூட லீடர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அருமையான முறையில் ஷேரிங் கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். ஒரு புது புது முயற்சியை அடுத்தடுத்து நானும் ஷேர் பண்ணுறேன்ற மாதிரி கற்றுக்கிட்டு ஆர்வமாக பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போது சுமலதா மேடம், வெல்கம் மேடம். நீங்கள் பேசலாம். சுமலதா மேடம், நீங்கள் பேசலாம் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இணைப்பில் இருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் இனிய காலை வணக்கம். சார் கொண்டு போகிற அந்த வீடியோஸு, நீங்கள் கொடுக்குற ஸ்பீச் எல்லாமே டெய்லி எங்களுக்கு அப்படியே ஏதோ பச்சை மரத்தில் பதிஞ்ச ஆணி மாதிரி நல்லா பதியுதுங்க சார். அதை நாங்கள் வந்து ஒரு மற்றவங்ககிட்ட ஒரு கஸ்டமர்கிட்டயா இல்லை ஒரு லீடராக பார்க்குறோம், அவங்ககிட்ட பேசும்போது நேற்று ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லேடிகிட்ட ஒரு சிஸ்டர்கிட்ட பேசினேன். அவங்க வந்து ஆஃபீஸ் டைம் அவங்களுக்கு டைம் இல்லை, நைட்டு 9 மணிக்கு மேலே ஆச்சு அவங்கள மீட் பண்ணுறதுக்கு. பேசும்போது அவங்க சொன்னாங்கங்க சார், நீங்கள் இது என்ன, அவங்க அம்மாவுடைய கால் வலிக்காக விசாரித்தாங்க. நான் எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி இது வந்து சப்ளிமெண்ட்ரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன இதுக்கு டாக்டர் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்களுடைய பேச்சு தரம் உயர்ந்திருக்கு. அது உயர்த்தின நம்ம டீமுக்கு ரொம்ப நன்றிங்க சார். அவங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, இது எப்படி நீங்கள், அதாவது ஆம்வேது தான் வந்து ஹையான ரேட்டு, அதை விட ஒரு பெரிய ரேஞ்சான ரேட்டில் ஒரு பொருள் விற்கிது, அதை வந்து இவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அதுலேருந்து இவ்வளோ கன்வே பண்ணி கொடுக்குறீங்க எல்லாருக்கும் அப்படின்றத ரொம்ப அவங்க ஆச்சரியமாக என்னை பார்த்தாங்க. அது ஃபுல்லாக எங்கள் டீமு, எங்களுக்கு லீடர்ஸ் இருக்காங்க, எங்களை அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி வளர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. எனக்கு அப்போ தெரிஞ்சுது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்களை வந்து பார்க்கும்போது எங்களுடைய ஷைன் தெரியுது. அப்போது இதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் வந்து என்னென்னா இந்த பவர் மார்னிங் மீட்டிங். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லையும் அப்படியே சார் வந்து எங்களை செதுக்குறீங்க. பிஜம்து சார் நீங்களாகட்டும், ரமேஷ் சாரு, இந்த இடத்துல இது தப்புமா இது சரிம்மா அப்படின்னு, இது நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் இதுக்கே நாங்கள் ஒரு மீட்டிங் எடுக்கணும் சார், நன்றி சொல்கிறதுக்கு. தேங்க்யூ சார். இன்னைக்கு ஏற்காடு ஷேரிங் நீட்டாக ஷார்ட்டாக சொல்லிட்டாரு சார், முருகன் சார். எங்கள் வீட்டுக்கார் சொன்ன ப்ராடக்ட் ஷேரிங் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கிரேட் மேடம். சூப்பர் மேடம். சூப்பர். தேங்க்யூ. அடுத்து அண்ணாதுரை சார், வெல்கம் சார். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். ரமேஷ் சார் போட்ட வீடியோ சூப்பர், ரொம்ப அருமையாக உத்வேகமாக இருந்துச்சு. அதே சமயம் சார் பிச்சன் சார் அது எல்லாமே வழிநடத்தி போயிட்டு இருக்காரு, அவங்களுக்கு ஒரு நன்றி. ரெண்டாவது பாலகிருஷ்ணன் சார் இதை பற்றி பண்ணது என்கிட்ட பற்றி சொன்னார். முருகன் சாரும் ஏற்காட்டை பற்றி அருமையாக சொல்லியிருக்காரு. சுமலதா மேடம் அவங்களும் அவங்க பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப எல்லா லீடருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.
நான் நேற்று திருத்தலையூர் போயிருந்தேன் சார். ஒரு 3 பேர்த்த போய் பார்க்கலான்னு போனோம். நாளைக்கு வருஷத்தில் இன்னைக்கு போய் பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது அப்புறம் நம்ம பழைய நண்பர் வந்து பிபிஎட் படித்த நண்பர்கள் ஆந்திராவில் இருக்கு. அப்படி அவருக்கு நேற்று இன்ட்ரடக்ஷன் ஆகியிருக்கேன். அதே மாதிரி தருமபுரியிலிருந்து ஒருத்தர் வீரன் சொல்லிட்டு அவர் ஒருத்தர் பேசியிருக்கேன். அவரு அவருடைய முயற்சி முன்னேற்றத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒரு பையன் 2 பேரும் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அநேகமா இன்னைக்கு அது அவர்கிட்ட பேசி முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்க சைடு எங்க ரிலேஷன்ல மாமன் மருமகளுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன இதுங்கிறத அடுத்த 2-3 நாள்ல சொல்லுவாங்க. சீக்கிரமா நான் ஒரு 2 லீடர் தயார் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். என்னுடைய முயற்சி, உங்களுடைய உத்வேகம், மோட்டிவேஷன் பாயிண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆக்டிவேஷனாக இருக்கு. நான் சீக்கிரமா என்னுடைய டார்கெட்டை முடிப்பேன்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும், இணைப்பில் உள்ள அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த பிச்சும் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். கிரேட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, சூப்பர் சூப்பர் சார். சுதாகர் சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, எம்எஸ்டி டீம் குரூப்பில் பயணிக்கும் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான ஒரு காலை வணக்கம். இந்த ஒரு புதிய நாளையும் நமக்கு எல்லாத்துக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம். அதே அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எலிக்சன் மிக்சர் பிஸ்னஸை கடவுள் நமக்காக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த பவர் மார்னிங் மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. ஏன்னா பவர் மார்னிங் மீட்டிங் தான் என்னோட டீமை வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால பவர் மார்னிங் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க ரமேஷ் சாருக்கும் பிச்சமுத்து சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பவர் மார்னிங் மீட்டிங் இல்லாமல் இருந்திருந்தா டீம் அப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பவர் மார்னிங் மீட்டிங் வந்து காலையிலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு பவரை கொடுக்குது. அதேமாதிரி பவர் மார்னிங் மீட்டிங் தான் பிஸ்னஸை க்ரோத் ஆகி டீமில் எல்லாத்துக்கும் ஒரு க்ரோவாக கொடுத்துட்ருக்குங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதனால் பவர் மார்னிங் மீட்டிங் எல்லாருமே தொடர்ச்சி அட்டன் பண்ணுங்க. பவர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணுற அத்தனை பேர் ஒரு நாலேஜபிள் பர்சனாக வந்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி சார் ஒரு நாளும் ரமேஷ் சார் நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் வந்து ரமேஷ் சார் பிச்சம் சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார். அதேமாதிரி சுமலதா மேடம் அழகாக சொன்னாங்க. அதாவது டாக்டரா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நாலேஜை வந்து நம்ம குரூப்பில் எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு அருமையாக அந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போகிறதுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்குறாங்க. மேல விஷயம் இன்னைக்கு கூட நிறைய பேர் அதே தான் கேட்குறாங்க, என்ன சார் படிச்சிருக்கீங்க அப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி நாலேஜ் எடுத்து நம்ம பேசும்போது அவங்க ஓகே விஷயங்கள் உண்மை தான்ங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு ஃபீல்டில் பேசுகிறதுக்கு இந்த நிஷா மேடம் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை லோகி சாரோட ட்ரைனிங், அதே மாதிரி காலைல பவர் மார்னிங் மீட்டிங் தான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு உதவி செய்யுது. அதனால் மீட்டிங் வராமல் ட்ரைனிங் வராமல் பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்ச் கூட நமக்கு நகர்த்த முடியாது. ட்ரைனிங் எவ்வளோக்கு நம்ம அட்டன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நாலேஜ் வரும். அதே மாதிரி என்னோட டீம்லேயும் நிறைய பேருக்கு நான் நிறைய நாலேஜ் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நாலேஜோட டீம் வளர்த்தா தான் வளர முடியும். அதேமாதிரி பவர் மார்னிங் மீட்டிங் வந்து அசால்ட்டாக நினைக்காம தொடர்ச்சியாக பவர் மார்னிங் மீட்டிங் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு வரலான்ட்டு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நன்றி சார். பவர் மார்னிங் மீட்டிங்கில் வந்து இருக்கனால எனக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கிது சார். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கிரேட் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். அடுத்து சேட்டுக்கண்ணன் சார், வெல்கம் சார். சார் வணக்கம் சார். பெருக்குள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரமேஷ் சாருக்கு உண்மையாலுமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தேடுவார்லாம் தெரியல, என்ன கொடுக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஒன்றுமே தேங்க்ஸ் பண்ணணும். அதேமாதிரி முருகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு போய் என்ஜாய் பண்ணுறத ஒரு வருமானத்தோடு போய் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் ஒரு டீம் வந்து ஒரு பெல்ட் உட்கார வச்சுருக்கேன். அது ஒரு நம்ம எனக்கு ஊட்டி டீம் எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான டீமாக தான் நான் எடுத்து அரியலூர் டீம் தேடி போட்டேன். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா கவிதா மேடம் வந்து உண்மையாலுமே அவங்க ஒரு நெட்வொர்க் லீடர், ஒரு டீச்சராக இருந்து வர நமக்கு பெரிய டீம் எடுத்துருவாங்கிறத நான் தெரிவிக்கிறேன். 2 பெல்ட், அதாவது மீட்டிங் சுதா சொன்ன மாதிரி மீட்டிங் ரெகுலராக அட்டன் பண்ணுறோம், நிறைய கற்றுக்குறோம் அப்படின்னா நிறைய ஃபாலோஅப்ல இருந்தால் பெரிய டீம் உள்ளார கொண்டு வர முடியுங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். ஒவ்வொரு லீடருமே சூப்பரான சேரிங் கொடுத்துருக்கீங்க. முதல்ல எல்லா லீடர்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம்.
மீட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஃபாலோ கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லா லீடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த கஸ்டமர்ஸ் நிறைய பேர்த்திட்ட பேசுங்க. லீடர்ஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டை அதிகப்படுத்திட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நடக்கும்ன்றது எல்லாருமே ஷேரிங் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. வெல்கம் சார். ரமேஷ் சார், வெல்கம். ஓகே, எகைன் குட் மார்னிங் டு ஆல். அதே போல் ஸ்டோரி செஷனுக்கு நம்ம நிறைய பேர்த்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம், லிஸ்ட்டு போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் ஆகாமல் பார்த்துங்க. அந்த ஸ்டோரி, ப்ராடக்ட்டு, ஏற்காடு ஆஃபர் அண்டு சக்ஸஸ் ஸ்டோரி, இது எல்லாமே நம்ம டெய்லியுமே குரூப்லேயும் ஷேர் பண்ணுறோம். முன்கூட்டியே அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்றோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த தேதியில் உள்ளே வந்துடுங்க. யார் ஒருத்தர் பவர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணலையோ, ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு தொடர்ந்து அட்டன் பண்ண முடியாமல் போகுதோ, அவங்க 100% பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம். பிஸ்னஸில் ஆர்வம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு கீழே வந்திருக்கிற டீம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது ஏனோ தானன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தப்பை யாரும் செய்யாமல் பார்த்துங்க. ஏன்னா சார்லாம் சொல்லும்போது ரொம்ப அருமையாக பவர் மார்னிங் மீட்டிங் சூப்பருங்கிறாங்க. அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ப்ராடக்ட் ஷேரிங்காக இருக்கட்டும், ஸ்டோரி ஷேரிங்காக இருக்கட்டும், லிஸ்ட்டு கொடுத்தாச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவு உள்ளே வந்துடுங்க. ஒரு தடவை மிஸ் ஆனால் இனிமேல் அவங்க பேர் ஆட் பண்ண வேணாம் சார், நீங்கள் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஸ்டோரி ஷேரிங்லேயோ எதுலேயோ ஒரு நாள் அவங்க வர முடியல அப்படின்னா அந்த நேம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம். ரெகுலராக நமக்கு ஏன்னா இந்த பவர் மார்னிங் மீட்டிங் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு யார் மிஸ் ஆகுறாங்களோ அவங்க நேம் இனிமேல் ஆட் பண்ணாதீங்க. இருக்கிற நேம் புதிதாக வரவங்கள வரவேற்போம். நிறைய நபர்கள், புது புது நபர்கள் வர ரெடியாக இருக்காங்க. நம்ம புதிய நபர்களுக்கு வாய்ப்பை கொடுப்போம். ஓகே, வேறு ஏதாவது ஷேரிங் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக சக்ஸஸ் ஸ்டோரிக்கு போயிடலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சக்ஸஸ் ஸ்டோரி நான் சொல்லிக்கிறேன் சார். இன்னைக்கு நீ யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள், இல்லை நான் டைரெக்டாக நான் வந்துடுறேன் பார்த்துட்டு. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். சக்ஸஸ் ஸ்டோரிக்கு வெல்கம் பண்ணுறோம். ஓகே சார். ஓகே, ஹலோ சார். சார் நான் சொல்லுங்க. சொல்லிட்டு அண்ணாதுரை முசிறி சொல்லுங்க சார். சக்சஸ் ஸ்டோரி பற்றி என்னுடைய சுய சரிதை கொஞ்சம் சொல்றேன். ஓகே, சூப்பர், ஷேர் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நான் வந்து 1977-78 10th முடிச்சேனுங்க. இது எரகுடியில், நம்ம சொந்த ஊர் புதுப்பட்டி. அங்கே தான் வந்து எரகுடி வந்து படிச்சுட்டு இருந்தேன். அடுத்து அப்படி +1 +2 வந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் +1 படித்தேன். 81 வந்து பயிற்சி பாளையத்தில் செகண்ட் இயர் படித்தேன். அது அப்புறம் காலேஜ் வந்து முசிறி ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தேன். முசிறி காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். 81 ஏப்ரலுக்கு மேலே 84 வரணும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். அம்மாவுடைய எங்கள் மாமா வந்து கோயம்புத்தூர் இருந்ததுனால அவருடைய சார்பாக நான் கோயம்புத்தூர் அங்கே போயிட்டு பல இடத்துல வேலை பார்த்தேன். நான் வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். 127 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்தேன். ஆரம்பத்தில் 127 ரூபாயிலிருந்து 1 இயர் 1986-87 127 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்து 1 இயரில் வந்து 400 ரூபா வரலும் நான் அந்த சம்பளம் வரலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து தான் காலேஜ் பிபிஎட் படிக்கிறதுக்கு போனேன். அங்கே 87-88 அங்கே போய் மறுபடியும் ஒரு 1 இயர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஜவுளி கடை, பீரோ கம்பெனி, இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் கொஞ்சம் வீட்டில் இருந்தேன். ட்ரைனிங் முடிச்சு பிஏ முடிச்சு பிபிஎட் முடிச்சுட்டு ட்ரைனிங்கு முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் வீட்டில் இருந்தேன். அந்த டைமில் எல்ஐசியில் டெம்பரவரி கிளரிக்கலாக கிடச்சிது, கிளரிக்கல் அசிஸ்டண்டாக. அதில் 12 பேரில் நான் ஒரு ஆளாக செலக்ட் ஆனேன். அதில் வந்து 1000 ரூபா சம்பளம் கிடச்சிது. அந்த மாதிரி அதில் ஒரு 67 நாள் வேலை பார்த்தேன். எல்ஐசியில் டெம்பரவரி கிளரிக்காக 67 நாள் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா டெம்பரவரி கிளரிக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஆர்டரில். அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஆர்எஸ் புரம்
அது ஒரு நல்ல சிட்டி, நல்ல அருமையான டவுன் தான் கோயம்புத்தூர்லேயே. அப்புறம் அங்கே ஒரு 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மொத்தம் 97 நாள் எனக்கு கிடச்சிது. அப்புறம் அந்த தற்காலிக வேலை வாய்ப்புலாம் கேஸ் போட்டு எல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் நானும் அதில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை பெருசாக இது பண்ணிக்கல, விட்டுட்டேன். அப்புறம் தான் 89, 90 செப்டம்பரில் ஒரு தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக சேர்ந்துட்டு அங்கே வந்து அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நல்ல சம்பளம் 2200 பேசிக்கு, 4000 ரூபா மொத்த சம்பளம். அதில் வந்து கடைசியாக நான் ஒரு நல்ல சம்பளத்துக்கு 30 வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன். அந்த 30 வருஷத்தில் லாஸ்ட்டாக வாங்கினது 1/5, நான் 1,05,000 எனக்கு லாஸ்ட் பேமெண்ட்டு கிடச்சிது. அப்படி படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி வந்து 30 வருஷம் வேலை பார்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வீடு வாசல்லாம் அங்கேயே கோயம்புத்தூர்லேயே வாங்கி பல நெட்வொர்க்கில் நானும் வேலை செஞ்சுருக்கிறேன். அதில் இல்லாத ஒரு இது இந்த நெட்வொர்க்கில் ரொம்ப சிறப்பாக கிடச்சிருக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. நானும் வெஸ்டீஜில் ஒர்க் பண்ணேன், ஆம்வேல இருந்தேன், டியான்சி, டிஎல்சி இந்த மாதிரி இதிலலாம் ஒர்க் பண்ணேன். அதிலெல்லாம் இருக்கும். நீங்கள் சார் சொன்ன மாதிரி, ரமேஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் அச்சீவர் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும், அவ்வளோ சிரமமாக இருக்கும். சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இது பண்ணால் அப்புறம் அப்படியே மைனஸ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணேன். அந்த இதுலெல்லாம் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்லாம் தவிர்த்து இதில் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்கீமாக இருக்குது எலிக்சர் மிக்ஸு. அதனால் எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்குது. நான் மேன்மேலும் உயர்ந்து இந்த இதில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டோரியை இத்துடன் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த ரமேஷ் சாருக்கும், பிச்சம் சாருக்கும், நம்ம லீடர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிரேட் சார், கிரேட். தேங்க்யூ சார், சூப்பர். வாலண்டியரா வந்து ஒரு ஸ்டோரி இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். கரெக்டான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பர்சனுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ், அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உத்வேகம் உங்கள்கிட்ட இருக்கு. சூப்பராக பண்ணலாம் சார், கண்டிப்பாக பண்ணலாம். எலிசர் மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய ஷேர் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நான் எலிசர் மிஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மீட்டிங் எப்படி இருக்குது, லீடர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்கம் எந்த அளவுக்கு இருக்குது, கஸ்டமர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களாம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். சரி, அடுத்தடுத்த ஸ்டோரியில் கண்டிப்பாக உங்கள் ஷேரிங் நான் எதிர்பார்க்குறோம். அருமையான முறையில் வாலண்டியராக வந்து நான் என்ன பேசணும், எப்படி சொல்லணும், எதுவுமே தெரியாமல் மற்றவங்க சொல்கிறத வச்சு சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. நம்ம டைம் இருக்குன்றதுனால கண்ணன் சாருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். மேக்ஸிமம் சக்ஸஸ் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் யாருக்குமே வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கண்ணன் சாருக்கு ஃபைனலாக முடிச்சுக்கலாம். வெல்கம் சார், கண்ணன் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குழுவில் உள்ள அனைவருக்கும் குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு வாலண்டரி சக்ஸஸ் ஸ்டோரி சாரோடது சூப்பராக இருந்தது சார். இன்னைக்கு ரமேஷ் சார் சொன்ன மாதிரி தான் சார், இந்த மார்னிங் பவர் மார்னிங் மீட்டிங் வந்து நாங்கள் ஏற்கனவே இருந்த நெட்வொர்க் 2 இதுலையும் பார்த்தா அந்த யாரெல்லாம் இந்த பவர் மார்னிங் நெட்வொர்க் மீட்டிங்ல இருக்காங்களோ அவங்க பிஸ்னஸ் நல்லா எடுத்துக்குவாங்க சார். நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். காலையிலேயே ஒரு மோட்டிவேஷன் எங்கேயுமே கிடைக்காது சார், எந்த இதுலையுமே கிடைக்காது. நமக்காக ரமேஷ் சார் ரொம்ப எஃபர்ட் போட்டு டெய்லி ஒவ்வொரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அது நமக்கு பாக்குறவங்களுக்கு அது வீடியோவா தெரியுது. அதுக்கு அவர் எவ்வளவு எஃபோர்ட் போடுறாருங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சார். டெய்லியும் புதுசா நமக்கு மோட்டிவேஷனுக்காக நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதை நம்ம தேடி போய் பார்ப்போம்னா கண்டிப்பா பார்க்க மாட்டோம் சார். நமக்கு அவர் தேடி கொடுக்குறாரு. அதை நம்ம நல்லா உள்வாங்கிட்டு பிசினஸ் நல்லா பண்ணணும் சார். எல்லாரும் இன்னைக்கு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை சூப்பரா சொன்னாங்க சார். நீங்களும் சூப்பரா கோஆர்டினேஷன் பண்ணி டீமை சூப்பரா கொண்டு போயிட்டீங்க சார். உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். எல்லாரும் சீக்கிரம் வந்து ஏற்காட்டுல சந்திச்சு இன்னும் நம்ம எலிக்சர் மிக்ஸ் மூலியமா இன்னும் எல்லாரும் நல்ல செல்வம், வெல்த் அண்ட் வெல்னஸ் ரெண்டுமே இருக்கு சார். இன்னைக்கு ஆரோக்கியம் நம்ம இருந்தோம்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை. ஆரோக்கியமா இருந்தா நம்ம இதுல வந்து ரெண்டுமே இருக்கு. ஆரோக்கியமா இருக்கு, பொருளாதாரத்துக்கான வளர்ச்சி இருக்கு சார். அதனால எல்லாரும் சேர்ந்து எலிக்சர் மிக்ஸ்ல 2026 ரொம்ப கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா கொண்டு போவோம் சார். அதுல ஏற்காடுல சீக்கிரம் சந்திப்போம் சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிச்சைமன் சார், ரமேஷ் சாருக்கு நன்றி சார். கிரேட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப்பர் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரம் வரையில இணைஞ்சு எல்லாத்துக்குமே சூப்பரான ஷேரிங் கொடுத்த அனைத்து லீடர்ஸுக்கும், அதே சமயத்தில் இன்னைக்கு புது மக்கள் நிறைய பேர், நண்பர்ஸ் நிறைய பேர் இன்வைட் பண்ண லீடர்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். புதுசாக வந்து கவனிச்சிட்டு இருக்கிற அந்த லீடர்ஸுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களோட வரவேற்கிறோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து 7 மணிக்கு லீடர்ஸோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அதை தொடர்ந்து 8:30க்கு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிசாம் மேடத்தோட ப்ராடக்ட் பிஸ்னஸ் இன்னைக்கு பிஸ்னஸ் பிளான் பற்றின மீட்டிங் இருக்கு. அதாவது பிஸ்னஸ்ல நடந்த டெஸ்டிமோனியல் தாராளமாக ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக வாய்ப்பு வரப்போ நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய இந்த மாதத்துக்கான இன்கம், இந்த வாரத்துக்கான இன்கம் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். நான் என்ன இன்கம் எடுத்திருக்கேன், என் டீமில் எவ்வளோ இன்கம் எடுக்க வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு பிஸ்னஸோட டெஸ்டிமோனியல் இருக்கு, நீங்கள் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கங்க. அதே சமயத்தில் பிஸ்னஸ் பற்றின சமீபத்தில் நிறைய பேர் பிளான்லாம் காமிச்சிருப்பீங்கள்ல, அவங்களெல்லாம் இந்த மீட்டிங்கில் உட்கார வச்சு பார்க்க வைங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸு அதே போல் லீடர்ஸு கொஞ்சம் லிஸ்ட்டு வந்து அவங்க பெருசுப்படுத்திட்டே வாங்க. டெய்லி மீட்டிங் பர்சன்ஸ் அதிகப்படுத்துங்க, ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்துங்க. நமக்கு வந்து வாய்ப்பு வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனவரி பிறந்துச்சு. இன்னைக்கு தேதி 23 முடிஞ்சு 24ல் நம்ம நிற்கிறோம். 23 நாள் எப்படி போணுச்சுன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி கண்ணோட்டத்தில் ஓடி போயிடுச்சு. அதே போல் தான் டிசம்பர் 26 வரையிலும் தான் நமக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை நம்ம எந்த வகையில் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை கவனம் வச்சுக்கோங்க. 1+1 ஆஃபர் இருக்குது. கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹியூஜ் அமௌண்ட் எடுத்துக்கலாம். முடிஞ்சதுக்கு அப்புறமேல வெறும் 1300 தான் சார் கிடைக்குது, எப்படி சார் அப்படின்ற மாதிரி நினைக்காம இந்த டைமுக்குள்ள கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணி அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸும் பெருசாயிரும், கஸ்டமர்ஸும் நிறையா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அவங்கள ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடலாம். கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. அந்த வாய்ப்பு இருக்கையிலேயே நீங்கள் வந்து அதை கரெக்டான முறையில் நம்ம மட்டும் இல்லை நம்ம டீமையும் பயன்படுத்தி வச்சுக்குவோம் அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு இந்த மீட்டிங் இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். மீண்டும் வந்து மாலை 7 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அது 2 நிமிஷம் கொடுங்க.